திருச்சிற்றம்பலம். மகா சன்னிதானங்களின் திருவடி மலர்களை போற்றி வணங்குகின்றேன். சைவ சமயத்தின் அடிப்படைகள் என்ற ஒரு விரிவுரையை இன்றிலிருந்து தொடங்குகின்றோம். பொதுவாக சமயம் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் என்பது பொருள். பக்குவப்படுத்துதல் என்றால் ஆன்மாக்களை பக்குவப்படுத்துதல். எதற்காக பக்குவப்படுத்துதல் என்றால், இறைவனை நோக்கிய பயணத்தில், அவன் திருவடியை நோக்கிய பயணத்தில் அதற்கு ஏற்ப ஆன்மாவை தகவமைத்தல் தான் இந்த சமயம் என்பது. எப்படி உணவை உண்பதற்கு ஏற்ப தயார் செய்கின்றோமோ, பக்குவப்படுத்துகின்றோமோ, அதுதான் சமயத்தின் நோக்கமும். உணவை சமைப்பதை போல ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதுதான் இந்த சமயம் என்ற தன்மை இருக்கின்றது. அதே போல பற்பல சமயங்கள் இருக்கின்றன. ஒரு கேள்வி வரும், இறைவனை நோக்கிய பயணத்தில் சமயம் நமக்கு, அதுவும் முக்கியமாக சைவ சமயம் நமக்கு துணை செய்கின்றது என்றால், அப்புறம் எதுக்கு இவ்வளவு சமயங்கள் எப்படி தோன்றின என்ற ஒரு கேள்வி வரும். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது என்றால் அதில் பல வகுப்புகள், 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகள் இருக்கின்றன. அப்படி அவரவர்களுடைய மாணவர்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப, பக்குவத்திற்கேற்ப, வயதிற்கேற்ப அவர்களை பிரித்து வைத்திருப்பதை போல உயிர்களின் பக்குவங்களுக்கு ஏற்ப அவற்றிற்கென்று சமயங்களை இறைவனுடைய திருவருள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. அதே போல அந்த சமயங்கள் எல்லாம் ஒற்றுமையும் வேற்றுமையும் உடையன. ஒற்றுமைனா சிறப்பு கொள்கைகளிலே வேற்றுமை உடையன, பொது கொள்கைகளிலே ஒற்றுமை உடையன. சிறப்பு கொள்கைகள் என்றால் மத நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள் போன்றவற்றில் எல்லாம், மந்திரங்கள், கிரியைகள் போன்றவற்றிலெல்லாம் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் அடிப்படையான அவை வரையறுப்பதாக அன்பு இருக்கின்றது, கொல்லாமை இருக்கின்றது, அதே போல பொய்யாமை எனப்படும் வாய்மை இருக்கின்றது, எவ்வுயிர்களுக்கு இடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் என்ற தன்மை இருக்கின்றது. இது பொதுவாக எல்லா வேத நூல்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லா சமயங்களுக்கும் இந்த கொள்கைகள் எல்லாம் அடிப்படை பொது கொள்கைகளாக இருக்கின்றன. சமயத்தின் அந்த சிறப்பு நிலை கொள்கைகளில் மட்டும்தான் இந்த மாற்றம் காணப்படுகிறது. சரி, இப்படியெல்லாம் இருக்க சைவ சமயம் ஏன் சிறப்பான சமயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், சைவ சமயமும் பல சமயங்களைப் போலவே ஏகத்துவ கொள்கையுடையது, ஒரு தெய்வ கொள்கையுடைய சமயம்தான். சிவபெருமான் தான் பதியாக போற்றப்பெறுகிறான். அவனுக்கு கீழே மற்ற எல்லாம் உயிர்களாகத்தான் சொல்லப்படுகின்றன. அப்படி ஏகத்துவ கொள்கையுடைய சமயமாகத்தான் சைவ சமயம் இருக்கின்றது. அதே போல வெறும் பூசை புனஸ்காரங்களை மட்டும் சொல்லாமல், சடங்குகளை மட்டும் சொல்லாமல், தத்துவங்களிலே சிறந்த தத்துவத்தை சொல்லும் சமயமாக சைவ சித்தாந்தம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தத்துவம் தான் இந்த சைவத்தின் அடிப்படையே. இப்போ சமயம் தத்துவம் என்ற இரண்டையும் பகுத்து கொண்டால் சைவ சமயத்தை சைவ சித்தாந்தம் என்றும் சொல்கின்றார்கள், சித்தாந்த சைவம் என்றும் சொல்கின்றார்கள். சைவ சித்தாந்தம் என்றால் இந்த சைவ சமயத்தினுடைய தத்துவ கொள்கையை சைவ சித்தாந்தம் என்று சொல்கின்றோம். அதே போல அந்த தத்துவ கொள்கைப்படி இருக்கும் அந்த நெறியை சித்தாந்த சைவம் என்று சொல்கின்றோம். அதனால்தான் இந்த பெயரே இப்படி முக்கியத்துவம் உடைய பெயராக இருக்கின்றது. மற்றவர்களுக்கெல்லாம் பல சமயங்களுக்கு அடிப்படையான தத்துவங்களில் சில முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் சைவ சமயத்திலே முழுமையாக தத்துவத்தை சார்ந்ததாக இந்த சமயம் இருக்கின்றது. அனுஷ்டானம், சிவபூஜை என்று சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று எல்லாமே தத்துவத்தின் அடிப்படையாக தோன்றியவை தான் தவிர வெறும் வெற்று சடங்குகளாக அவைகள் இல்லை. அதே போல வெறும் நம்பிக்கைக்கு இதை சொல்லிவிட்டோம், இதை இப்படியே கேட்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான வரையறை சைவத்திலே இல்லை. நம்பிக்கை சார்ந்ததாக மட்டும் சமயம் இல்லாமல் பொதுவான கொள்கையாக, யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாக இருக்கின்றது. அதே போல அறிவு நிலைக்கும் ஆராய்ச்சியும் உட்படுத்தப்பட்டு பகுத்தறியப்படும் கொள்கையாக சைவ சமயத்தினுடைய கொள்கை இருக்கின்றது. அதே போல சிவநெறியிலே எந்த காலத்துக்கும் இறைவனுக்கு பிறப்பு சொல்லப்படுவதில்லை. அதே போல அவர் அவதாரமும் சொல்லப்படுவதில்லை. எப்போதும் இறைவன் சிவபெருமான் பிறவாய் ஆக்கி பெரியோனாகவே இருக்கின்றான். இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்னும் தன்மை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகின்றது. அதே போல கடவுளை அணுகும் நிலையிலும் வழிபடும் நிலையிலும் யாருக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அதே போல எப்படி வேண்டுமானாலும் நூல்கள் காட்டும் வழியிலே இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் செய்யக்கூடாது என்றெல்லாம் இல்லை. மலர் வைப்பவர்கள் சரியை தொண்டு மலர் வைக்கலாம், திருவலகிடலாம்,
சிவபூஜை செய்பவர்கள் கிரியை மார்க்கத்திலே சிவபூஜை செய்யலாம். அதற்கு பிறகுள்ளவர்கள் யோகம், அதற்கு பிறவர்கள் ஞானம், நிட்டை என்றெல்லாம் அவர்கள் விரும்பிய வகையில் நூல்கள் சொல்லும்படி அவர்கள் விரும்பியதை செய்யலாம் என்பதுதான் சைவ சமயத்திலே முக்கியமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இன்னாருக்கு இன்ன என்பது சைவத்தில் விதிக்கப்படவில்லை. அவர்கள் விரும்பிய ஒரு தன்மையில் சிவபெருமானை வழிபடலாம் என்னும் தன்மைதான் சைவத்தில் நீக்கமர காணப்படுகின்றது. இப்போ சைவம் என்ற சொல்லை நாம் பார்த்தோமானால் அதற்கு பொருள் சிவ சம்பந்தம் உடையது சைவம் என்பது. அந்த பொருளை நமக்கு கொடுப்பவர் நம்முடைய திருமூலர் பெருமான். அவர்தான் சிவ சம்பந்தம் உடையது சைவம் என்று சொல்கின்றார். அதே போல எல்லா உயிர்களுக்கும் இந்த சிவ சம்பந்தம் உண்டு. காரணம் என்னவென்றால் அவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாக இருக்கின்றான். உயிர்கள் எல்லாம் அவனுக்கு அடிமையாக, உலகம் அவனுக்கு உடைமையாக இருக்கின்றது. அதே போல இந்த சைவத்தின் நெறியைத்தான் சைவ சித்தாந்தம் என்று சொல்கின்றோம். அந்த சித்தாந்த தத்துவம் தான் உலகில் விளங்கும் தத்துவங்களிலே சிறந்த தத்துவமாக இருக்கின்றது. இப்போ பல சமயங்கள் இருக்கின்றன. அந்த சமயங்களிலே சில சமயங்கள் கடவுளுடைய இருப்பையே ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுள் இல்லை என்ற சமயம் சொல்லும் சமயங்கள் இருக்கின்றன. உயிர் இல்லை என்று சொல்லும் சமயங்கள் இருக்கின்றன. உயிர்தான் கடவுள் என்று சொல்லும் சமயங்கள் இருக்கின்றன. பல கடவுளரை சொல்லும் சமயங்கள் இருக்கின்றன. ஆனால் சைவ சித்தாந்தம் கடவுள் ஒருவரே, அவர் சிவபெருமான், உயிர்கள் பல என்று வரையறுத்து கூறும் தன்மையுடையதாக இருக்கிறது. முப்பொருள் கொள்கையுடையதாக இருக்கின்றது. அதனை சமஸ்கிருதத்திலே திரிபதார்த்தம் என்று வழங்குகின்றார்கள். நம்முடைய ஆதீன குருமுதல்வர் பெருமான் கூட திரிபதார்த்த ரூபாதி தசகாரி அகவல் என்று இந்த முப்பொருட்களுக்கும் தசகாரியம் பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இப்படி இந்த பதியும் உண்டு, பசுவும் உண்டு, பாசமும் உண்டு என்று திரிபதார்த்த கொள்கை, முப்பொருட்கொள்கையுடைய சமயமாக நம்முடைய சைவ சமயம் இருக்கின்றது. சித்தாந்தம் என்ற பொருளுக்கு சொல்லுக்கு முடிந்த முடிவு என்பது பொருள். எதிரில் முடிந்த முடிவு என்றால் இதுவரை கடவுள் தொடர்பாக ஆராய்ந்து கண்ட பொருள் முடிவுகளிலே சைவ சித்தாந்தம், சித்தாந்த சமயம், சித்தாந்தம் என்பது உச்சபட்சமான முடிவாக, முடிந்த முடிவாக, இதுவரை வரையறுக்கப்பட்ட முடிவுகளிலே இறுதியாக வரையறுக்கப்பட்ட பொருள் முடிவாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இப்போ அப்படி பார்த்தால் எல்லா சமயங்களும் தங்களுடைய கொள்கையைத்தானே சித்தாந்தம் என்று சொல்லும். சமண சித்தாந்தம், பௌத்த சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம் என்றெல்லாம் இருக்கின்றது என்றாலும் கூட அவற்றுடைய கொள்கைகளை எல்லாம் சித்தாந்தம் என்றது பொதுவாக பொருள் கொள்கை என்று வழங்கப்பட்டாலும் கூட பொதுவாக அவற்றை எல்லாம் குறிப்பிடும் பொழுது வைணவ சித்தாந்தம், பௌத்த சித்தாந்தம், சமண சித்தாந்தம் என்று அவர்களுடைய அந்த சமயத்தின் பெயரை முன்பு சேர்த்துத்தான் சொல்வார்களே தவிர வெறும் சித்தாந்தம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் சைவ சித்தாந்தத்தை சொல்லும் காலத்திலே எந்த ஒரு முன்னொட்டும் இல்லாமல் சித்தாந்தம் என்று சொன்னாலே அது சைவ சித்தாந்தத்தை தான் குறிக்கும். பல சமய நூல்களிலும் கூட சித்தாந்தம் என்பது நம்முடைய சைவ சித்தாந்தத்தை குறிக்கும் சொல்லாகத்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி முடிந்த முடிவாக குறிக்கப்படும் சொல் அந்த சித்தாந்தம் என்பது நம்முடைய சைவ சமயத்தின் சித்தாந்தத்திற்கே உரிய சொல்லாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு சமயங்களிலும் சைவ சமய முடிவுதான் வரையறுக்கப்பட்ட முடிவாக, உச்சபட்சமான முடிவாக இருக்கின்றது. பல சமயங்கள் இருந்தாலும் கூட, பல சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட உண்மை சித்தாந்தமாக நம்முடைய சித்தாந்தம் தான் இருக்கின்றது. எப்படி என்றால், இப்பொழுது எப்படி பல சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட சைவ சித்தாந்தம் உச்சபட்சமாக விளங்கும் தன்மை. எத்தனையோ கோயில்கள், சிவாலயங்கள் இருந்தாலும் கூட கோயில் என்றால் அது தில்லை சிதம்பரத்தை குறிப்பதை போல நம்முடைய சைவ சித்தாந்த சமயம் வெறும் சித்தாந்தம் என்றாலும் கூட அது நம்முடைய சைவ சித்தாந்தத்தை குறிப்பதாக இருக்கின்றது. இப்படி சைவத்தின் அடிப்படை மிகவும் விரிந்ததாக இருக்கின்றது. இது வேதாகமங்களின் வழிபட்டதாக இருக்கின்றது. இப்படி சித்தாந்தம் என்னும் பொருள் மிகுந்த சிவபெருமானாகிய செம்பொருளை மீக்கமர வழிபடும் தன்மையுடையதாக இருக்கின்றது. இதனை வரும் வகுப்புகளிலெல்லாம் விரிவாக சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகள் என்ன, அவை எந்தெந்த கொள்கைகளை அவை ஏற்றுக்கொள்கின்றன, எதை அவை ஒதுக்குகின்றன, எதை அவைகள் போலி என்று தோலுரித்து காட்டுகின்றன என்னும் தன்மைகளை எல்லாம் வரும் வகுப்புகளிலே நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.